iNews 360 வழங்கும் ஆன்மீக நிகழ்ச்சி செவ்வாய் வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு. இவ்வாறு 3 விஷயங்களும் ஒருங்கே அமையும் பொழுது அவர் எந்த ஒரு வர்ணத்தில் இருந்தாலும் கூட பிராமணனாக உயர முடியும் என்பதனை மிக தெளிவாக நம்முடைய சாஸ்திரம் மட்டுமே விளக்குகின்றது. மற்ற எந்த ஒரு விஷயங்களை எடுத்தாலும் யார் யார் எங்கெங்க எந்த விதமாக பிறந்திருக்கின்றார்களோ அவர்கள் அந்த நிலையிலே தான் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றதே தவிர நம்மளுடைய வேத சாஸ்திரம் மட்டுமே மிகச் சிறப்பாக எந்த ஒரு சூழ்நிலையில் யாராக இருந்தாலும் அவர் உயர்ந்த நிலையை அடைய முடியும். எல்லோருக்கும் தெரியும், விஸ்வாமித்திரர் சத்திரியனாக இருந்தாலும் கூட பிரம்மரிஷி பட்டம் வசிஷ்டரால பெறப்பட்டார். அதே மாதிரி பிராமணனாக இருந்த பரசுராமர் சத்திரியராக மாறி அவர் சத்திரிய வம்சத்தையே மிக சிறந்த நிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்ற விஷயத்துக்காக அறத்துக்காக போராடினார். அப்போ ஒருவருடைய குலமானது அவர் செய்கின்ற செயல்களுக்கும் அவருடைய குணத்திற்கும் உட்பட்டதே தவிர அது பிறப்பினால் அடைவது இல்லை என்பதை மிக தெளிவாக கூறுகிறார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இப்படியே கீதையில சொல்லி பின்னாடி சொல்றார், ஒரு பிராமணன் அப்படின்னு சொன்னா அவனுடைய தகுதிகள் என்ன? சமோ தமோ தபோ சௌச்சம் ஆர்ஜவம் ஏவச்ச ஞான விஞ்ஞான சகிதம் பிரம்ம கர்மஸ்வபாவம். இதெல்லாம் யாராருக்கெல்லாம் இருக்கோ அப்படின்னா அவன் தான் பிராமணனாக கருதப்படுவான் அப்படின்னு சொல்றார். அப்போ அந்த குணநலன்களை யார் வளர்த்துக் கொள்கின்றார்களோ அவர்கள் பிராமணனாக மாறலாம். வெறுமனே இப்போ ஒரு சயின்டிஸ்ட் இருக்காரு, அவங்க சயின்டிஸ்ட் அவங்களுடைய பையன் சயின்ஸ் புக் பக்கமே போறதில்லை, சயின்ஸ் புக்கே அவன் பார்த்ததில்லை. அவர் அவங்க அப்பா லைப்ரரி திரும்பினாலே எங்கே பார்த்தாலும் சயின்ஸ்னா அவன் எங்கே திரும்பினாலும் அவனோட சைடில் புத்தகன்ற அந்த ஒரு வாசனையே இல்லை அப்படின்றதுக்கோசரம் அவங்க அப்பா சயின்டிஸ்டுக்கோசரம் அவங்க பையனும் சயின்டிஸ்ட் தான் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒருத்தர் டாக்டராக இருக்கிறாரு, அன்னைக்கு அவங்க அப்பா டாக்டர் வெளில போயிருக்காரு, அவங்க பையன் தான் வீட்டில் இருக்கார். நோயாளி வந்தவுடனே எங்கள் அப்பா வெளில போயிருக்காரு, ட்ரீட்மெண்ட் நான் பார்க்குறேன்னு சொன்னால் ஒத்துக்க முடியுமா? ஏன்னா முறையான பயிற்சி இல்லை, முறையான அதை விஷயத்தை கற்கவில்லை. எவ்வாறு ஒரு மருத்துவனாலேயோ ஒரு விஞ்ஞானியாலேயோ அதற்கான உரிய விஷயங்களை கற்று தேர்ந்து அதனில் ஒருவர் முதிர்ச்சி அடையவில்லையோ அவனை ஒரு மருத்துவராகவோ ஒரு விஞ்ஞானியாகவோ கருத முடியாதோ அது போன்றே யார் ஒருவர் பகவானுடைய விஷயங்களை எடுத்து சொல்கின்ற அந்த நிலைக்கு தன்னுடைய வேத விஷயங்களை கடைபிடித்து தவ ஒழுக்க விஷயங்களை கடைபிடிக்காதவரை அவரை பிராமணன் என்று சொல்ல முடியாது. ஆனால் சாஸ்திரம் சொல்லும் போது பொதுவாக கலோ சூத்திர சம்பாவகன் சொல்லும். கலியுகத்தில் ஆல்மோஸ்ட் எல்லாருமே சூத்திரர்களாக மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ எல்லாருக்குமே இங்கே இருந்த பெரிய ஒரு பிரச்சனை, இந்த பகவானுடைய காலிலிருந்து பிறந்தவன் சூத்திரனாக சொல்லப்படுகின்றான், பகவானுடைய தொடையிலிருந்து இருப்பவன் வைசியனாக சொல்லப்படுகின்றான், பகவானுடைய கைகளிலிருந்து புஜங்களிலிருந்து சத்திரியனாக, தலையிலிருந்து தலையில மட்டும் எப்பவுமே பிராமணன், காலில் மட்டும் எப்பொழுதுமே சூத்திரன். எல்லா ரிஷிகளும் எல்லா பக்தர்களும் மிகப்பெரிய வைணவர்களும் ஆச்சாரியர்களும் சரண் புகுகின்ற சரணாகதியாக அவர்களுக்கு விளங்குகின்றது பகவானுடைய திருவடி. எந்த ஒரு பக்தராவது பகவானுடைய முகத்தில் நான் சரணடைகின்றேன் சொல்றாங்களா? இல்லையா? பகவானுடைய திருப்பாதங்களில் நான் சரண் புகுகின்றேன் தான் சொல்றாங்க. அப்போ பகவானுடைய திருப்பாதங்களுக்கு எவ்வளவு பெரிய ஏற்றங்கள். நம்ம பொதுவாக நினைச்சுக்கிறோம் காலிலிருந்து பிறந்தவர் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுடைய காலத்தை நம்ம பார்க்குறோம். நம்ம கால் சகதியில் நடக்குது, வெளியில் நடக்கிறோம், எப்பவுமே தூசு படியுது, எப்பொழுதுமே அழுக்குக்கு உட்பட்டதாக நம்முடைய கால் காணப்படுவதனால சூத்திரன் சொன்னாலே உடனே அழுக்காயில்லை, உடனே அப்படின்னு நினைக்கிறாங்க. பேசிக்காக சூத்திரனுக்கே கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு குவாலிஃபிகேஷன் அவன் போய் சொல்ல மாட்டான். அவன் சூத்திரனா கூட நம்ம தேடி கண்டுபிடிக்க முடியாது இந்த காலகட்டத்தில். அப்படியேப்பட்ட ஒரு ஒரு உண்மையான நிலை. அப்போ பகவானுடைய திருவடி அப்படின்னு சொல்லக்கூடியது எப்பொழுதுமே கங்கை வருடித்து செல்லக்கூடிய பகவானுடைய திருவடி. கங்கையில போய் யார் குளிச்சாலும் அவர்களுக்கு எல்லா விதமான பாவங்களும் போகும். அந்த அளவுக்கு மிக தூய்மையாக இருக்கக்கூடிய கங்கை எப்பொழுதுமே பகவானுடைய திருவடியை அங்கிருந்து புறப்படுறாள் அப்படின்னு சொன்னா
அப்ப பகவானுடைய திருவடி எந்த அளவுக்கு தூய்மையானதாக இருக்கும். அப்போ அந்த பகவானுடைய திருவடியாக ஒரு சூத்திரனை சொல்லும் பொழுது அது எவ்வளவு ஒரு மேன்மை பொருந்தியது. பகவானுடைய எந்த பாகங்களுக்குமே வந்துட்டு ஒன்றுக்கு ஒன்று வந்துட்டு இது மேலானது இது கீழானதுன்னு சொல்ல முடியாது. நம்முடைய மனித வர்க்கத்துல இடுப்புக்கு கீழே சொன்னா வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ரொம்ப அழுக்காகக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனா பகவானுக்கு அப்படி சொல்ல முடியாது. நம்மள மாதிரி வந்துட்டு சாதாரணமாக சாப்பிட்டு மலமூத்திர விசர்ஜனம் எல்லாம் செய்யக்கூடியவராக பகவான் இல்லை. அப்படிலாம் வந்துட்டு பகவான் நம்ம கற்பனை பண்றதுனால தான் அவங்களுக்கு இப்படி தோன்றது. ஓ பகவான் அப்படின்னா முகமா இருந்தா தான் அவனுக்கு பிராமணசிய முகாசீத்து அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு வேத விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு பிராமணன் வந்துட்டு அவனுடைய முகம் வந்துட்டு பார்க்கறதுக்கு நல்லா ஒரு வேதம் படிச்சான்னா அவன் பார்க்கறதுக்கு ஒரு பிரசன்னமா இருக்கும். இதுதானே ஒரு அக்யூஸ்ட கொண்டாந்து நீ ஒரு இது சொல்லுப்பா அப்படின்னா அவன் முகத்தை பார்க்கும்போதே தெரியும் என்ன இது வந்துட்டு வேதம் சொல்ற மாதிரி இல்லையே. அப்போ அது ஒரு அழகு அப்படின்னு சொல்றாரு.